ஏ மாப்பிள பெரியசாமி டெத்துக்கா போற அங்க சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பணத்தை கூட தூக்கல. எது சொத்து பிரச்சனையா? சரி, நீ எங்கேயா பையன் கைமா கிளம்பிட்ட? எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான். எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது இடம் வாங்கி போட்டாரு. இப்போ அந்த இடத்துல எனக்கும் பங்கு ஓடுன்னு சொல்லி என் அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கலான்னு பிஓ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி டெத் சர்டிஃபிகேட் வாங்கினியா? டெத் சர்டிஃபிகேட் ஒழுங்கா வாங்கலனா சொத்தை பிரிக்க முடியாது, உன் சொத்தை செல்லாமல் போயிடும் பார்த்துக்க. என்ன மாப்பிள சொல்ற? சொத்து வேணும்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஆமாம். அப்போ அதை பிஓ ஆஃபீஸில் நான் வாங்கிடுறேன். ஆமாம், அப்பா செத்து எத்தனை வருஷம் ஆகுது? என்ன இந்த வயசு பிறந்தா ஒரு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகுதா? அப்போ விஓ ஆஃபீஸ் போகிறது வேஸ்ட்டியா? என்ன மாப்பிள சொல்ற? ஆமாம், இன்னைக்கு செத்தாரே பெரியசாமி, அவருக்கு என்ன விஓ ஆஃபீஸில் போய் உடனே டெத் சர்டிஃபிகேட் வாங்கலாம், அது ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். உங்கள் அப்பாவுக்குலாம் கிடைக்காது. என்ன மாப்பிள சொல்ற? சரி அது பரவாயில்ல, ஆனால் ஃப்ரீயாக வாங்கிக்கலான்னு சொல்றியே, அதான் நம்ப முடியல. ஆமாம், உலக வழக்கம் என்னன்னு புரியுதியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸில் 21 நாளுக்குள்ளே போய் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அப்போ பதிவு பண்ணும்போதே சர்டிஃபிகேட் தர மாட்டாங்களா? இரியா, சொல்கிறது முழுசா கேளு. இப்போ யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு விஓ ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணும்போதே இறந்துருக்காங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸு, பேர், எப்போ இறந்தாங்க, எந்த டைமில் இறந்தாங்க, இது எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுத்துடணும். அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விஓ என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சு பார்ப்பாரு. அவர் இறந்துருக்காரா, இயற்கை மரணமா, இல்லை எதனாச்சும் மர்டர் கேஸ் எது வருதா அப்படிங்கிறத விசாரித்து பார்த்துட்டு அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை ஆர்ஐக்கு அனுப்புவார். ஆர்ஐ என்ன பண்ணுவார்னா அவரும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை தாசில்தாருக்கு அனுப்புவாங்க. தாசில்தார் இப்போ அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சைன் பண்ணிட்டு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணிடுவாங்க. அப்படி தாசில்தார் ஆஃபீஸில் ஆன்லைனில் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ போய் டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அதையுமே ஆன்லைன்லேயே நீ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓ, ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? அப்போ டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது ஈஸி தான் போலன்னா? ஆமையா, இது வந்து கிராமத்தில் இறந்தவங்களுக்கு 21 நாளுக்குள்ளே போயிட்டு விஓ ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸில் பதிவு பண்ணோம்னா டெத் சர்டிஃபிகேட்டை அலைச்சல் இல்லாமல் வாங்கிக்கலாம். கிராமத்து சைடா? அப்போ இந்த சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் எங்கே போவாங்க? இப்போ சிட்டியில் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவில் இருக்க டாக்டர்கிட்ட ஒரு கன்சர்ன் சர்டிஃபிகேட் வாங்கணும். இவர் இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு கன்சர்ன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிட்டு நம்ம மின்மயானத்தில் எரிக்க போவோம்ல, அவங்கள்ட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தா தான் அவங்க எரிப்பாங்க. அப்படி அவங்க எரிக்கும் போதே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இப்போ இறந்துருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ சென்னை மாதிரி பெரிய பெரிய சிட்டி சைட்லாம் நீ சொன்ன நடைமுறைப்படி டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஆமாம். சரி, இப்போ ஒரு டவுட்டு. இப்போ வீட்டில் இறந்துட்டாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி ஏதோ பண்ணலாம். ஆமாம். அதுவே ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்னா? ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்னா அங்கேயே டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டெத்து ரெஜிஸ்டரும் அங்கேயே பண்ணிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், இந்த டெத் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதை பற்றி நான் சொல்கிறேன். CRSTN.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா டெத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே போனோம்னா ஃபில் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது இறந்துருக்காங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்கு, எந்த டேட்டில் இறந்தாங்க, இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அவங்களோட பேர் என்ன, ஃபுல் டீட்டெயிலும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மொபைல் நம்பரில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கும் கீழே என்டர் தி நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் காமிக்கும். அந்த நம்பரை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணிட்டு அதுக்கும் கீழே பார்த்தோம்னா நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரையும் பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக கீழே வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம பதிவு பண்ணியிருப்போம்ல, அந்த டேட்டு அந்த இயரில் கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது இறப்பு சான்றிதழ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காட்டும். அதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேரை பார்த்து டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆன்லைனில் டெத் சர்டிஃபிகேட்டை ஒரு நிமிஷத்துலேயே டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணிக்கலாம் தான். ஆனால் நீ சொன்னது இறந்து 21 நாளைக்குள்ளே பதிவு பண்ணவங்க எப்படி டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலான்னு. ஆனால் எங்கள் அப்பா இறந்து 12 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி பதிவு பண்ணிவிட்டு லேட் ஆயிரும்ல சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, அவங்களாம் என்ன பண்ணோம்னா இப்போ பதிவு பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்தால் சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டேன், அந்த மாதிரி இறந்துருக்காங்கல்ல, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு A4 சீட்டில் எழுதி விஓட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து அந்த ரெஜிஸ்டர் வச்சுருப்பாருல்ல, ரெஜிஸ்டர் புத்தகம், அந்த புத்தகத்தில் ஒரு வருஷத்துக்கான டேட்டா எல்லாமே இருக்கும். அதில் உங்கள் அப்பாவோட பேரோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தால் அவர் எடுத்து வச்சுருவார். அவர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா சம்மந்தப்பட்ட தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும்ல உங்களுக்கு, அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருக்க டேட்டா எல்லாமே அங்கே இருக்கும். அவங்க ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணோம்னா டெத் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கரெக்டாக எழுதி உங்கள் அப்பாவோட பேர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டு எப்போ இறந்தார் இதெல்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். இல்லாட்டி அவங்க வந்து தேடுறது கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணி தாசில்தார்ட்ட கொடுக்கணும். அவர் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாரு.
அதுக்கப்புறமேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த இறப்பு பிறப்பு இதெல்லாம் பதிவு பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த ஃபார்மை கொடுத்தா அவங்க வந்து தேடி எடுத்து வச்சிருவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏதாவது அந்த டெத் சர்டிஃபிகேட்டையும். இதுவே டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகணும். ஏன்னா அந்த டேட்டா 5 வருஷத்துக்கு மேலே இருக்க டேட்டா எல்லாமே அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருவாங்க. யார்? தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. அதனால் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இதே மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும், இறப்பு சான்று ரிலேட்டடாக ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு சப் ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா அவர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்க்கு அமைச்சிருவார். இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தேடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ரூபா கேட்பாங்க. அதை வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த தேடுதல் கட்டணம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் நான் பார்த்த வரைக்கும் தெரியுது. தாசில்தார் ஆஃபீஸில் இந்த மாதிரி தேடுதல் கட்டணம் வாங்குவாங்க அப்படிங்கிறது அங்கே கேட்டுக்கணும். இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த 25 ரூபா நீ ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்டையும் டெத் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கல அதோட சேர்த்து சப் ரிஜிஸ்டர் போய் கொடுக்கணும். சப் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவார்? சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து தேடி உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதையுமே ஆன்லைன்லேயே நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கிராமத்தில் இருக்கவங்க. இதே சிட்டியில் இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஆஃபீஸில் போய் அவங்க மனு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்போ விஓ ஆஃபீஸ் போனாலும், தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும், எங்கே போனாலும் எங்கள் அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுலாம் கஷ்டம் தான் மாப்பிள்ள. ஆமாம், அதெல்லாம் வாங்கிக்கலாமாம்மா. இப்போ கிடைக்காதவங்க கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்க கூட வாங்கியிருக்காங்கய்யா. அதெல்லாம் பதிவு பண்ணவங்க. நான் தான் இன்னும் எங்கள் அப்பா இறந்ததை பதிவே பண்ணலையே. எது? பதிவே பண்ணலையா? அப்போ உனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது கஷ்டம்தான். உன் சொத்தை மறந்துடு. எது? சொத்தை மறந்துடா? மாப்பிள்ள, இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் டெத் சர்டிஃபிகேட் சேர்த்து வாங்க முடியும்னு சொன்னேன். இப்போ ரெண்டுமே எனக்கு கிடைக்க வழி இல்லைன்னா என் சொத்துல எனக்கு பங்கு கிடைக்காதே. ஆமாம், வாங்குறது கஷ்டம்னு தான் சொன்னேன், வாங்க முடியாதுன்னு இல்லை. இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, அதாவது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லுவாங்க, அங்கே போய் அடிக்கடி அலையிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இலவு பிடிச்ச வேலையா? பரவாயில்லப்பா, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். யோ, அதை பற்றிலாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இலவு வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சிருவோம். ஏப்பா நான் தான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அட வாயா, ஜாலியாக போயிட்டு வருவோம். ஜாலியாவா? ஏதோ இல வீட்டுக்கு போகிறத இலை வாங்க போகிற மாதிரி சொல்கிறேன். அட வாயா, போனா பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லி ஏன் தாலியை தான் பார்ப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், வா போலாம். தூங்கும்போது போச்சாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ